பவர் டூல்ஸ் சம்பந்தமா வேலை பார்க்குறவங்க, நிறைய எலக்ட்ரிக்கல் சம்பந்தமா வேலை பார்க்குறவங்க என்ன பண்றாங்கன்னா, நிறைய பேர் அதுல இருக்க அந்த பிளக்கை வந்து கட் பண்ணி விட்டுறாங்க. இல்ல பிளக் இல்லாம வெறும் வயரை மட்டும் தெரிச்சு விட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேர் அதுல பண்ணக்கூடிய தப்பு, ஒரு வயரை மாட்டிட்டு இன்னொரு வயரை கையில பிடிப்பாங்க. அது சுவிட்ச் போட்டிருக்கும். சுவிட்ச் போட்டிருந்தாலும் அதுல சப்ளை வந்து ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கும். பொதுவா மிஷின்ல எல்லாம் சுவிட்ச் இருக்கும். அப்ப வந்து மிஷின்ல வந்து சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு அப்படின்னா போய் சப்ளை ரிட்டர்ன் வராது. இப்போ டியூப் லைட், ஃபேனு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு இது ஆன் பண்ணவன், ஏன்னா டைரக்டா இருக்கும், அது அங்க வந்து சுவிட்ச் கண்ட்ரோல் இல்லாதனால சப்ளை வந்து போய் ரிட்டர்ன் ஆகும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பக்கம் சுவிட்ச் போட்டிருக்கும் போதே ஒரு வயர் உள்ள இருக்கும், இன்னொரு வயரை எடுத்து அதை ஸ்லீவ் கட் பண்றது, இல்ல கையில போட்டு இந்த மாதிரி சரியா இல்ல பண்ணுவாங்க, கையில முறுக்கிறது, இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ணுவாங்க. லெஃப்ட் சைடு வயர் வந்து நியூட்ரல்ல இருக்கும், ரைட் சைடுல வந்து அப்ப கரண்ட் வராது. இதை நம்ம டச் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. என்னன்னா இதுல வந்து கரண்ட் இல்ல, நியூட்ரல்ல தான் இருக்கு. இதே வந்து இதை உள்ள கொடுத்துருக்கோம், லெஃப்ட் சைடு வயர்ல வந்து கரண்ட் வரும். இந்த பாருங்க, டெஸ்டர்ல தெரியுதா உங்களுக்கு? இது வந்து கரண்ட் வரும். இதை தொட்டோம்னா இப்ப நம்ம வந்து அவ்வளவுதான், பரலோகத்துக்கு போயிடுவோம். எல்லா பேருமே ரைட் சைட்ல வந்து பேஸ் கொடுப்பாங்கன்னு சொல்லி சொல்ல முடியாது. ஏன்னா இது நம்ம இதுலான இருக்கு, அதை இந்த வேலையை பண்ணாதீங்க. ஒரு லைன் உள்ள இருக்கு அப்படின்னா இன்னொரு லைனை கையில தொடவே தொடாதீங்க. தொட்டீங்கன்னா வந்து நம்மளுக்கு கண்டிப்பா பெரிய விபத்தாயிரும், இதை கரண்ட் அடிச்சிடும். அதனால தயவு செஞ்சு நிறைய பேர் இந்த தப்பை பண்றீங்க, பண்ணாதீங்க. லைன் கொடுத்துறீங்க, ஒண்ணு பிளக் வாங்கி மாட்டிக்குங்க. இல்ல இந்த மாதிரி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா ரெண்டு வயரையும் ஒன்னா பிடிங்கிடுங்க. இல்ல சுவிட்சை அமர்த்திட்டு யூஸ் பண்ணுங்க. சுவிட்சை அமர்த்தி அதுக்கப்புறம் போடுங்க. சுவிட்ச் போட்டிருக்கும் போது போடாதீங்க. சில இடங்கள்ல நிறைய பேர் இதோட சீரியஸ்னஸ் தெரியாம அப்படியே விட்டுறீங்க. இந்த மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க. பிளக் போட்டு யூஸ் பண்ணுங்க. அப்படி பிளக் போடல அப்படின்னா கூடயுமே சுவிட்ச் அமர்த்திட்டு வயரை போடுங்க. ஸ்லீவ் அடிக்கணுமா, இல்ல வயர் வந்து இப்ப நடந்து போயிட்டு இருப்போம், ஒரு வயர் டச் ஆகி வெளியில வந்துருச்சு அப்படின்னா, வெளியில தொங்கிட்டு இருக்குன்னா நீங்க அதை அப்படியே எடுத்து கையில தொடாதீங்க. சுவிட்ச் அமர்த்திட்டு எந்த வயரா இருந்தாலும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்க.